வணக்கம் நண்பர்களே. எங்கள் வீட்டில் ட்ராவலுக்கு போகணும், இல்லை ஈஸியாக பேக் பண்ணிவிட்டு போகணும் அப்படின்லாம் நினச்சா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா சப்பாத்தி ரோல் தான். அவங்க ரொம்ப விரும்பி கேட்பாங்க. செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. கொஞ்சம் பட்டர் எல்லாம் கீ போட்டுட்டு அதில் வந்து ஆனியன், கேரட், பீன்ஸு இல்லை பட்டாணி இருந்ததுன்னா அதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டு வதக்கிப்பேன். அதுக்கப்புறமா கேபேஜு, அப்புறமா கொஞ்சம் மாய்ஸ்சராக இருக்கணுங்கிறதுக்காக தக்காளியும் கொஞ்சம் லேட்டாக போகிறோம். உப்பு போட்டுட்டு கறி மசாலா, காஷ்மீரி சில்லி பவுடரும் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் வச்சா போதும். நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். அப்புறமா நம்ம நார்மலாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி கோதுமை மாவில் சப்பாத்தி திரட்டிக்கணும். இது நல்லா சாஃப்டாக உப்பி வருது, உங்கள் வீட்டு சப்பாத்தி சாஃப்டாக இருக்குன்னு நிறைய பேர் கேட்பாங்க. அதோட சீக்ரெட் ஒரே ஒரு விஷயந்தாங்க. நம்மளோட எனிமீஸை நம்ம நினச்சிக்கணும். நல்ல ஒரு இஞ்சி பூண்டெல்லாம் சதைக்கிறதுக்கு ஒரு இது வச்சுருப்போம்ல, அந்த இதை எடுத்துட்டு அந்த மாவு மேலேயே நல்லா ஒரு 4 போடு போட்டிங்கன்னா போதும். ஒரு 1/2 hour ரெஸ்ட்டு கொடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் சப்பாத்தி திரட்டி பாருங்கள், சூப்பராக உப்பிட்டு வரும். இதுதான் என்னோடய சீக்ரெட், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்புறமா அந்த சப்பாத்தி நல்லா 2 பக்கமே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெடி ஆனதுக்கப்புறமா இதில் ஸ்டஃபிங்கை வந்துட்டு வச்சு ஃபில் பண்ணிவிடுங்க. அப்புறம் இதை தொட்டுக்கிறதுக்கு வந்து சாஸோ மயோனைஸோ நான் கடையில் வாங்கி கொடுக்க மாட்டேன். அதுவும் ஈஸியாக வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக சால்ட்டு, அப்புறம் உப்பு, கார்லிக், 2 மிளகும் போட்டு நல்லா கெட்டியான தயிரை விட்டு நல்ல பல்ஸ் மோடு விட்டு எடுத்துப்பேன். அதையும் குழந்தைங்களுக்கு பேக் பண்ணிக்கிட்டேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே பிடிக்கும்னு சொல்லிவிட்டு எக்ஸ்ட்ராவாகவே வைங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போய் சாப்பிடுவாங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றாங்க. அதில் வெஜிடபிள்ஸ் இருக்குது. இதை விட வேறு என்ன வேணும் நமக்கு? இன்னொரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.